எல்லா மனுஷங்களும் தப்பு பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை பார்க்கணும்ல. என்ன நீ ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ற? லவ்ல லாஜிக் பார்க்க கூடாதுன்னு சொல்ற? அப்ப நீது என்ன லவ் பண்றேன்னு சொன்னதை நான் எமோஷனலா பார்க்கணுமா? நீது பண்ணது தப்பு தான். ஆனா அவகிட்ட கேட்டனா அது தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவா. ரோஹிணி அப்படி பண்ணல. லவ் பண்ணவரை கல்யாணம் பண்றதுக்காக தானே போய் சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரோஹிணி தப்பு பண்ணாலும் அதுல ஒரு சின்ன நியாயம் இருக்கு. மனோஜ் கூட வாழணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அதுக்காக அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ரோஹிணி மனோஜ்க்கு உண்மையா இல்ல, இப்பயே இவ்ளோ பொய் சொல்லிருக்காங்க. அப்போ லைஃப் லாங் இவ்ளோ பொய் சொல்லி மனோஜை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் லவ்ங்கிற பேர்ல அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. தயவு செஞ்சு ரோஹிணிக்குலாம் சப்போர்ட் பண்ணி பேசாத. சத்யா அம்மாக்கு நாங்க லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. அம்மா சீதா எல்லாம் வேண்டான்னு சொல்றாங்க மாமா. எல்லாம் உங்க அக்கா மீனாவால வந்த பிரச்சனைடா. அவகிட்ட இத பத்தி வீட்டுல சொல்லாதன்னு சொன்னேன். முதல் வேலையா போய் சொல்லிட்டு வந்துட்டான். நீங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா இருக்கீங்கல்ல, என்ன ஆனாலும் நான் சத்யா விட்டு போக மாட்டேன். அப்ப கவலை விடுங்க, ஆக வேண்டியது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சத்யா லவ் பண்றத சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஆனா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. அந்த சிந்தாமணி பத்தி உங்களுக்கு தெரியாதா? எனக்கு என்னமோ சிந்தாமணிக்கு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவளை ஹைதராபாத் அனுப்புறாங்க. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என்னை விட்டுரு, எனக்கு எதுவும் தெரியாது. யாருடா உன்னை அன்னைக்கு அப்படி பண்ண சொன்னது? மீனாக்கு அப்படி பண்ணுன்னு யார் சொன்னது உனக்கு? சிந்தாமணி அக்கா சொல்லிதான் நான் அப்படி பண்ணேன். உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம். எதுக்கு? சங்கம் எலெக்ஷன் அப்போ மீனாவை பழி வாங்குறதுக்காக நீங்க தான் ஆள் செட்டப் பண்ணி அப்படி செஞ்சிருக்கீங்க. அதை செஞ்சவனே ஒத்துக்கிட்டான். நீங்க தான் அப்படி செய்ய சொன்னதா அவன் வாக்குமூலம் கொடுத்திருக்கான். நான் யாரையும் அப்படி அனுப்பல சார். வீணா என் மேல பழி போடுறாங்க. நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. உங்களை